ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் 8 மாத குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மதிய உணவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உணவை நீங்கள் மதியான வேலைகளில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த ஃபுட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 போல் கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அது இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கின பீன்ஸ், இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு, இது தோலோடய ஆட் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு தோலில் அதிகமான அளவு ஃபைபர் இருக்குது, அதனால் இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது உருளைக்கிழங்கு தோலோட பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட தொண்டையில் சிக்காது. அடுத்ததாக மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஒரு கொஞ்சமான அளவு, இது காரத்துக்காக. அடுத்ததாக சீரகத்தூள் கொஞ்சமான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாமே ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே ஆட் பண்ணி குக்கருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுத்ததாக குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணும்போது நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ண கருவேப்பிலையை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு 7 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சி கொடுக்கறத அதிகமாக பழக்காதீங்க. 7 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா நல்ல ஒரு ரவை பதத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்ற பழக்கம் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உருளைக்கிழங்கும் நெய்யும் எல்லாம் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் கேரட், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு நெய் நல்லது அப்படின்ட்டு எல்லா ஃபுட்லேயும் நெய் கலந்து கொடுக்காதீங்க. அந்த மாதிரி கலந்து கொடுக்கறனால நெய்யோட ஸ்மெல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ஃப்யூச்சர்லேயும் குழந்தைங்க எல்லா ஃபுட்லேயும் நெய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மத்தியான வேலையிலோ ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கொடுங்க. எல்லாத்துலேயும் நெய் ஆட் பண்ணி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஃபுட்ஸோட நேச்சுரல் டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். பேபி ஃபுட் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.